மகாவோட மாமா வந்து அமெரிக்காலேருந்து வந்திருக்காருன்னு சொல்லிட்டு மகா வந்து அவர் கூட ரொம்ப க்ளோஸாக பழகுறாங்க. இதை பார்த்து வந்து சூர்யா வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. அவரால் பொறாம தாங்கவே முடியல. பார்த்து வந்து டென்ஷன் ஆகிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தால் வந்து எல்லார் முன்னாடியும் வந்து மகா வந்து அவங்க மாமா வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. உடனே வந்து எல்லாருமே சந்தோஷமாக வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்குற சூர்யாவுக்கு வயிறாக எரியுது. பார்த்து டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து பாட்டி வந்து என்ன சூர்யா இங்கேயே நின்றுட்ட உள்ளே வாப்பா அப்படின்னு சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறாங்க. சாப்பிட உட்காடுறாரு. நான் வந்து இது பிடிக்கலையா உங்களுக்கு அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு அவங்க மாமா. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி அப்படின்னா எங்கள் கூட உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்றாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறாங்க, மாமா இதை சாப்பிட்றீங்களா, இது நல்லா டிஷ்ஷஸ் சூப்பராக இருக்கும், இதை சாப்பிடுங்க. ஐயோ தாங்கவே முடியல, மாவோட சமையல் அவ்வளோ சூப்பராக இருக்குது. நான்லாம் வந்து அமெரிக்காவில் வந்து சாப்பாடு சுத்தமாக நல்லா இருக்காது, எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா, மகா வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து ஒரு நாளாவது நீ புகழ்ந்திருக்கியாடா, இங்கே பார்த்தியா எப்படி புகழ்றாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி பாட்டி வேறு சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு வந்து சூர்யாவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. சரி சரி உங்களுக்கு ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகிடும்ல, நீங்கள் கிளம்பணும்ல அப்படின்னோடனே இல்லை நான் இப்போ போகல கொஞ்ச நாள் கழிச்சு தான் போவேன் அப்படின்னோடனே செமையாக டென்ஷன் ஆகிரு. ஐயோ இன்னும் கொஞ்ச நாள் இருப்பான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே எங்கேப்பா ஸ்டே பண்ணியிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. ஹோட்டலில் தான் அப்படின்னோடனே இல்லையே மகாவோட வீட்லேயே வந்து ஸ்டே பண்ணலாமே, எதுக்கு ஹோட்டலில் ஸ்டே பண்ணோம், இல்லை அங்கன்னா ஏசி இருக்கும், வீட்டில் ஏசி இல்லை, இப்போ வெயில் வேறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு அங்கேருந்து பழகிடுச்சா, திடீர்னு ஒத்துக்கவே மாட்டேங்குது ஏசி இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரிப்பா கடல் மாதிரி இந்த வீடு இருக்குது, அப்புறம் எதுக்கு நீ வெளியே தங்கணும், இந்த வீட்டிலே நீ தங்கிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. இதை பார்க்குற வந்து சூர்யாவோட அம்மா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ராஜலட்சுமி நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னோடனே சரி ஓகே அப்படின்றாங்க. பார்த்தியா ராஜலட்சுமியும் ஓகே சொல்லிட்டா, அந்தளவு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது இங்கே, கரெக்டு தான், ஆனால் அண்ணன் எதுவுமே சொல்லலையே அப்படின்னு. அண்ணனா யாரை சொல்கிற, வேறு யார், சூர்யா அண்ணனை தான் சொல்கிறேன் அப்படின்னோடனே நீ எரும மாடு மாதிரி இருக்க, உனக்கு நான் அண்ணனா அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து சொல்லுங்கள் தம்பி என்ன விஷயம் அப்படின்றாரு. இல்லைங்கண்ணா நீங்கள் எதுவுமே சொல்லலையே அப்படின்னோடனே வேறு என்ன சொல்கிறது, சரி சரி ஓகே ஓகே நீங்கள் தங்குறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சரிங்கண்ணா நீங்கள் சொல்லிட்டா சரி தான். உடனே டென்ஷன் ஆகிற சூர்யா எப்படி நடந்துச்சு, இவன் வேறு எங்கே தங்க போகிறானா அப்படி சொல்லிட்டு செமையாக டென்ஷனாக ரூமுக்கு போகிறாரு. ரூமுக்கு போனோன்னே மகா வராங்க. என்ன நீ அவன் இங்கே தங்குறான் நீ கம்முன்னு இருக்க அப்படி சொல்லி சொன்னோன்னே நான் என்னங்க பண்ண முடியும், இது பாட்டி எடுத்த டிசிஷனுங்க அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே சூர்யா செம்ம கடுப்பாக பார்த்துக்கிட்டே இருக்காரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு அவங்க மாமா. என்ன மாமா ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் சூர்யா எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பழகுறாரு, நல்லா தான் பேசுகிறாரு, ஏன் உன்கிட்ட மட்டும் இப்படி நடந்துக்கிறாரு, உன்னை விட்டு பிரியணும்னு ஏன் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. வேறு என்ன பண்ணுறது மாமா, அவர் என்னை விட்டு பிரியணும்னு நினைக்கிறாரு, நான் ஒன்றுமே பண்ண முடியல, அதனால தான் இந்த ட்ராமாவே நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னோடனே எனக்கு இந்த ட்ராமாவில் உடன்பாடே இல்லை, ஏன்னா வேணாம் மகா எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை அப்படி சொல்லி சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எந்த பிரச்சனையும் வராது, நீ எதுக்குப்பா கவலைப்படுற, இந்த ட்ராமா கண்டினியூ பண்ணால் தான் சூர்யாவுக்கும் மகாவோட அருமை என்னன்னு புரியும் அப்படி சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. நிஜமாவா சொல்கிறீங்க, ஆமாம் அதனால் கண்டினியூ பண்ணுப்பா தைரியமா, இல்லை அதுக்காக நான் சொல்லலை அப்படின்னா கவலைப்படாதப்பா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் நான் இருக்கேன்ல அப்படி சொல்லிட்டு பாட்டி சொன்னேன். சரிங்க பாட்டி கண்டிப்பாக நாங்கள் கண்டினியூ பண்ண, என்ன மகா நீ ஓகே தானே, எனக்கு ஒன்றும் இல்லை பாட்டி கண்டிப்பாக அவருக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. சரி சரி கண்டினியூ பண்ணுங்கள், அப்போ தான் வந்து சூர்யா பொறாமப்படுவான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி ஓகே அப்படி சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இவ்வளோ நேரம் ஆச்சு மகா ஆளை காணோம் அப்படி சொல்லிட்டு சூர்யா வராரு. என்ன எங்கே போயிருந்தேன் அப்படின்னா வேறு எங்கே போயிருந்தேன், மாமா பார்க்க தான் போயிருந்தேன், இப்போ ரொம்ப முக்கியம் அதான் ரூமுக்கு போயிட்டான்ல, வா தூங்கலாம் அப்படின்னோடனே தூங்கலாமேன்றாங்க. உடனே ஃபோன் வருது. என்ன மாமா என்ன வேணும், ஓ ரொம்ப நாளாக நம்ம சின்ன வயசுலேருந்து பேசல, சரிங்க மாமா நான் வரேன் நம்ம பேசலாம் அப்படின்னு. நைட்டில் போய் பேச போறியா, ஆமாம் எங்கள் மாமா கூட நான் பேச போகிறேன், இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, எனக்கு எந்த பிரச்சனை இல்லை, அப்புறம் என்ன நீங்கள் தூங்குங்க உங்களுக்கு தூக்கம் வந்துடுச்சு, நான் எங்கள் மாமா கூட போய் பேசிகிட்டு இருக்கேன். என்னது மாமா கூட இந்த டைமில் பேச போறியா, ஆமாம் அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. டென்ஷன் ஆகிடுறாரு.